Hello friends, welcome to C language Tamil tutorial part 7. நான் சீனு. போன கிளாஸ்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லேயே இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பற்றி போன கிளாஸில் பார்த்தோம். இப்போ வந்து அதுலேயே செகண்ட் பார்ட் இன்னொரு டைப் இருக்குது. அது வந்து ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தோன்னா இந்த ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை ஈக்குவல் டு டிவைட் ஈக்குவல் டு அப்படின்றது, அதாவது ஈக்குவல் டுவோட இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கும் வரப்போகுது. இப்போது இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 2 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஏ கூட இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி மாறும்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2 அப்படின்றது. இங்கே ஏவோட வேல்யூ 2 அப்படின்றது அதோட மறுபடியும் இங்கே எடுத்து இருக்கிற வேல்யூவோட மறுபடியும் ஒரு ஏ அப்படி ஆட் ஆகுது, அதனால் 4 அப்படின்னு வருது. இதுவே மைனஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தோம்னா 0 அப்படின்ட்டு வந்திருக்கும். அதே மாதிரி தான் மல்டிப்ளை டிவைடு மாடுலஸ் ஆப்ரேட்டர் எல்லாத்துக்கும். இப்போ நான் வந்து இது வந்து ப்ரோக்ராமிங்கில் காட்ட ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் உள்ளார போகிறேன். பார்த்தோன்னா நான் ஏற்கனவே அந்த ஆப்ரேட்டர் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பார்த்தோன்னா இப்போ இன்டீஜரில் வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டேன். ஏ அப்படின்ற வேரியபிள் ஏக்கு 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பார்த்தோன்னா இப்போ அங்கே இந்த இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்ற அதாவது ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் போன கிளாஸ்லேயே நான் இதெல்லாம் எழுதி என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ வந்து அதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறதில்ல. இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் எல்லாத்தையும் பற்றியும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தனியாக சின்டாக்ஸ் அப்படின்றத பற்றி ஒரு கிளாஸை போட்டு ஏன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தோன்னா இந்த +2 அப்படின்றது இந்த 10 ஆட் பண்ணுற மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஷார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ரன்னில் போய்ட்டு ரன் கொடுக்குறேன். பார்த்தோன்னா ஏவோட வேல்யூ 12 அப்படின்னு வந்திருக்கு. அது ப்ளஸ் ஈக்குவல் டு ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர் வேலை செஞ்சுருக்கு. இப்போ நான் இதுவே மைனஸ் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள். மறுபடியும் சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் 5 அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா நான் டிவைட் கொடுத்துருக்கேன். இதுவே மல்டிப்ளை கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், அதுக்கு ஒரு வேல்யூ வரும்.